எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நண்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே நீ டிவிகேவில் சேர்ந்துட்டியா? அடுத்தது போஸ்டிங் ஏதாவது வாங்க போறியா?" அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் பேசின இந்த வீடியோவை என்னோட நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஏன் ஷேர் பண்ணேன்னு இன்னொரு நண்பர் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா என்னை பத்தி என்னோட நண்பர்கள் என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா, டிவிகேவுக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். இனிமே டிவிகே மட்டும் தான் தமிழகத்துல இருக்கணும். மத்த கட்சிகள் எல்லாமே அழிஞ்சு போணும். அப்படிங்கிற நோக்கத்துல பேசுறேன்னு நெனைக்கிறாங்க. அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட வீடியோவ அவங்க வந்துட்டு ஃபுல்லா பார்க்கலன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்த புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. என்னோட வீடியோவ ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிட்டு வர விஷயம் இதுதான். தமிழ்நாட்டுல டிவிகே வளர்றதுக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம், எல்லா கட்சிகளும் நல்லா இருக்கணும் தமிழகத்துல. அப்போதான் ஏதாவது ஒரு கட்சி தப்பு செஞ்சாக்கா, இன்னொரு கட்சி அத தட்டி கேட்க முடியும். இப்போ ஒரே கட்சி மட்டும் தமிழகத்துல ஆட்சியிலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன், மத்த கட்சிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும்? அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாக்கா, அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆளே இருக்காது. அதனால தான் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்சிகள் ஓரளவு நல்லா வளர்ந்துருக்காங்க தமிழகத்துல. டிவிகே கட்சி தான் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது வளர்றதுக்குள்ளே நிறைய பேர் அதை வளர விடாம, நேர்மையான முறையில் கருத்தியல் ரீதியாக மோதாம, தவறான வழியில் அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு எல்லாம் பார்க்குறாங்க. இதுக்காக பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க. மக்கள் இதில் விழிப்பாக இருக்கணும். ஊடகங்களில் வர செய்திகளெல்லாம் நம்பக்கூடாது. ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா, அதை 10 பேர் பலவிதமாக பேசுவாங்க. இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கிறதுனால, நீங்கள் ஈஸியாக அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலாம். கீழே கமெண்ட்லாம் பண்ணுவாங்க அந்த வீடியோவை பற்றி. அதனால் ஊடகங்களில் வர செய்திகளை நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். டிவிகே கட்சி நல்ல முறையில் தமிழகத்தில் வளரணும்னு சொல்லிட்டு. அதுக்காக மற்ற கட்சிலாம் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லா கட்சிகளையுமே பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால், இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். அப்போது நான் அந்த கட்சியை சேர்ந்தவனா? இப்போ டிவிகேவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால என் மேலே டிவிகே முத்திரையே குத்துறாங்க. அப்போ அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த முத்திரையும் என் மேலே குத்தணும் இல்லையா? இப்போ இதுலேட்டு எல்லா முத்திரையும் என் மேலே குத்துனீங்கன்னா என்ன தெரியுது? நான் வந்துட்டு இந்த சமூக நலனுக்காக தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். வாழணுன்னா என்ன பண்ணணும்? நல்ல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் வரணும். அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த அரசியல் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேனே தவிர, எல்லா கட்சியும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எந்த கட்சியும் அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை. இதை பார்க்குற என்னுடைய நண்பர்களும் புரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் புரிஞ்சுக்கிங்க. இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இப்படி பேசுகிறேங்கிறதுக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மனிதர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த காட்டுவாசிகள்லாம் பார்த்துருப்பீங்க, இன்னுமே இருக்கிறாங்க. நம்ம யூடியூப்பில் கூட நிறைய பேர் அவங்க இடத்துக்கே போயிட்டு வீடியோலாம் எடுத்து போடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பாருங்களேன், எப்படி வாழ்வாங்க தெரியுமா? அந்த ஒரு சொசைட்டியே ஒரு குடும்பமாக இருக்கும். எல்லாம் அங்கங்கே வீடுகள் வச்சுருப்பாங்க. காலையிலே எழுந்து எல்லாருமே வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போயிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து சமைச்சு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போது நான் இருக்கிற இந்த ஊரில் தனித்தனியாக மக்கள்லாம் இருக்காங்க. அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்காங்க, தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த காட்டுவாசிகள் அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா, மொத்த அந்த ஊருமே ஒரே குடும்பமாக இருக்கும். ஒரே ஒலை தான், ஒரே அடுப்பு தான், எல்லாம் ஒன்றாவே சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஆரம்ப காலத்தில் எல்லாருமே இருந்தோம். காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வறட்சிலாம் வரும். வறட்சி வந்துச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க? இடம் விட்டு இடம் மாறுவாங்க. அப்படி தான் ஆப்பிரிக்காவிலேட்டு மனிதர்கள் புலம்பெயர்ந்து இந்தியா, பாகிஸ்தானு, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து இப்படின்னு போயிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலேட்டு தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே வெளில போயிருக்காங்கங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கிற அறிவியல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அங்கங்கே போயிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாமே எதுக்காக? சாப்பிட்றதுக்காக, சாப்பாடை தேடி தண்ணியை தேடி போனது தான். அப்போ எல்லாருமே கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள ஒரு நேரம் யாருக்கும் சாப்பாடெலாம் கிடைக்காது.
அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தாக்கா கொடுப்பாங்க. அப்போ இந்த நிலங்கள்லாம் யாருமே பிரிக்கல. இதுதான் என் நிலம், இதுதான் உன் நிலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே நோக்கம் உணவு, தண்ணி இதை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லாதவங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறாங்க. இதில் அன்புலாம் வளர்ந்துருக்குது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அங்கங்கே தங்க ஆரம்பித்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விவசாயம்தான் உலகத்தில் நடக்கிற சண்டைகள், சுரண்டல்கள், ஊழல்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. என்னப்பா இப்படி சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அரசியல் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி அங்கங்கே தங்குற மக்கள் தங்களுக்கான நிலங்களை மார்க் பண்ணுறாங்க. இந்த நிலத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, இது என்னுடைய இடம் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணி அங்கே விவசாயம் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் இந்த மக்கள்லாம் அங்கங்கே விவசாயம் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இவங்க நிலங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, இவங்க நிலங்களை இன்னொருத்தர் பறிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவர்கிட்ட இவங்களோட எல்லா உடைமைகளையும் அடமானம் வைக்கிறாங்க. என்னோடய உடைமைங்களுக்கு தலைவர் தான் பொறுப்பு, எனக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த தலைவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவரோட பொறுப்பு இவங்களோட நிலங்களை பாதுகாக்கிறது, இவங்க நிலங்களுக்கு ஆபத்து வந்தாக்கா அதை சரி செய்கிறது, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ இப்படி மக்கள் மாறினதுக்கு அப்புறம் தனித்தனியாக நிலங்களை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கிறாங்க, சுயநலமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலம் என்னோடது, அடுத்தது அவன் நிலத்தை எப்படி அடிக்கலாம், இவன் நிலத்தை எப்படி வாங்கலாம், அவனை எப்படி கவுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பிழைப்புக்காக அடுத்தவங்களை காட்டி கொடுக்கறது, ஊழல் பண்ணுறது, அடுத்தவங்க பணத்தை திருடுறதுன்னு இப்படி மனிதன் எப்படி மாறிட்டான் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பூமியே எல்லாருக்குமே சொந்தம். ஆரம்ப காலத்தில் கிடைக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க. பூமியே அவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. இந்த விவசாயம் ஒன்று வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக இடத்தெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்போ தான் சுயநலம் வருது, சுரண்டல் வருது, ஊழல் வருது, போர்கள் வருது, எல்லாமே வருது. ஸோ இப்போ இந்த தனித்தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, மக்கள் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மக்கள் எல்லாத்தையும் அந்த ஆரம்ப காலத்தில் எப்படி எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாருங்கள். இந்த நாகரீக அந்த மனிதனை அந்த ஆதி காலத்தில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு வாழ்ந்தான் பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நம்ம இப்போ எட்டுட்டு போகணும். ஸோ இதுக்கான தலைவர் வந்து உண்மையிலே நேர்மையாக இருக்கணும். அவரே கொள்ளலாம் அடிக்கக்கூடாது. அவரே கொள்ளை அடித்தாக்கா அங்கேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு எல்லா அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படணும். ஒரு ஆள் மட்டும் நல்லா சாப்பிட்டு பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதும், இன்னொருத்தர் ரொம்ப வறுமை நிலைக்கு போகிறதுமே தவறான செயல். அது இயற்கைக்கு மாறானது. இங்கே தான் மனுஷன் வந்து தப்பு பண்ணுறான். இப்போ அதிகமாக மற்றவங்க பணத்தெல்லாம் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, திருடி பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு திருடி சேர்க்குறாங்க பாருங்களா. அது வந்து ஒரு நோயினே சொல்லலாம். ஏன்னா அடிப்படையில் இயற்கையோட நியதி என்ன, எல்லாருக்குமே இயற்கை எல்லா உடைமைகளையும் கொடுத்துருக்குது. அதனால் உணவு, உடை, உறைவிடம், நிலம் எல்லாருக்குமே சொந்தம்தான். இதில் ஒருத்தவங்க மட்டும் எல்லாருடைய உடைமையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானது. அதை ஒரு நோயினே சொல்லலாம். அதனால தான் என்ன நடக்குது பாருங்கள், இப்படி மற்றவங்களோட உடைமைகளை திருடுறாங்க பார்த்தீங்களா. அவங்களோட வாழ்க்கைலாம் நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்காது. என்ன நடக்குமோ, நம்மளோட உடைமைகளை யார் எடுத்துகிட்டு போவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே இருப்பாங்க. இதுவே அவங்க எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து அவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா இந்த பயம்லாம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ துபாயை எடுத்துக்கங்களேன். அங்கே வந்து ஒரு குடிமகனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாக்கா அந்த அரசாங்கமே அவனுக்கு பார்த்துக்குது. துபாயில் ஒரு குடிமகனுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் அரசாங்கமே நிறைவேற்றுது. ஸோ அந்த நிலைக்கு நம்ம தமிழ்நாடும் வரணும். ஊழல், லஞ்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. மக்களுக்கு நல்ல குவாலிட்டியான மருத்துவம் கிடைக்கணும், குவாலிட்டியான கல்வி கிடைக்கணும், குவாலிட்டியான உணவுகள் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்தாக்கா இதை உறுதி செய்வார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். சமீபத்தில் எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த ஆதார் கார்டில் பேர் மாற்றத்துக்கு போனேன். அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் டைல்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே பேத்துட்டு இருக்குது. கட்டணம்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த டைல்ஸ் அப்படியே மேலே வந்துருக்குது. கீழே அந்த கிளவெல்லாம் இருக்குது பாருங்கள், மண்ணல், அதெல்லாம் பிடிக்காமல் அப்படியே இருக்குது. அதை தாண்டி வந்து வர சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள். அதை தாண்டி போய் தான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா இது திடீர்னு இந்த கட்டணம் இழிஞ்சு விழுந்துருமா, இப்போ அதை பார்த்தாலே எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த டைல்ஸ் வந்து அப்படியே மேடும் பள்ளமாக எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டடத்தை கூட முறையாக கட்டலை. ஸோ இப்படி தமிழகத்தில் இந்த லஞ்சம், ஊழல் வந்து பெருகி போனதுனால
மக்கள் அடிப்படை இயற்கை நீதியவே மறந்துட்டு தவறான வழியில் போயிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை புரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். அதனால் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தவரோட உடைமை. அதனால் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு அடுத்தவங்களோட உடைமைகளை பறிக்க ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல லீடர் இருந்தால் தான் சரி செய்ய முடியும். லீடரே ஊழலில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு கீழே இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஊழல் செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் சரி செய்கிற தலைவராக விஜய் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் விஜய் தமிழ்நாட்டுக்கு வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த அரசியலை. இல்லைன்னா அந்த அரசியல்லாம் நான் பேசக்கூட மாட்டேன். இதனால் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் உனக்கு பிடிக்காதா, அவங்களாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி திட்டுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவங்க அது போல் ஊழல் செஞ்சுருந்தாங்கன்னா இனிமேல் அவங்க மாற்றிக்கணும். மக்களுக்கு நல்லது மட்டும் செய்யணும். 24 மணி நேரமும் மக்களுக்காக சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அப்போ தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ தலைவர்கள் நீங்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஐயோயோ இவ்வளோ கொள்ளடிச்சிட்டேன் அவ்வளோதான் என்ன வந்து கெட்டவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நாளைக்கே கூட மாறி உங்கள் தவறுகளை நீங்கள் சரி செஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா தமிழக மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் செஞ்ச நல்லதை சொல்லி ஓட்டு கேளுங்க, கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ மட்டும் இந்த நாகரிக மனிதன் அந்த காலத்தில் வாழ்ந்த மாரி எல்லாருக்கும் எல்லாமே பொதுவு அப்படின்னு வாழ்ந்தாக்கா இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே இப்போ பெரும்பாலும் பணத்துக்காக நிலத்துக்காக அடித்து விட்டுக்கிறாங்க. அந்த சண்டைகள் எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஜாலியாக குடும்பத்தோடு பேசிப்பாங்க. குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவாங்க. குடும்பத்தோடு விளையாடுவாங்க. யாருக்கும் எந்த மன வீக்கமும் இருக்காது. எல்லாரும் அன்பை மட்டுமே பகிர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாகரிக மனிதனை அந்த பழைய காலத்துக்கு நம்ம எப்படியாவது இட்டுட்டு போனோம். அதுக்கு நம்மளோட தலைவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாலே இதெல்லாம் நடந்துடும், ஊழல்லாம் பண்ணாமல். இறுதியாக இவ்வளோ அரசியல் பேசுகிறதுக்கு காரணம் மக்கள் விழிப்போடு இருக்கணும். ஏதாவது ஒரு செய்தி கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு எது உண்மையோ அதை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ ஊழல் பண்ணுறது தான் கரெக்டு, அரசியல்னால் ஊழல் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. அதை தவிர்த்து இயற்கையோட நீதி என்ன, அதன்படி மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களோட தவறுகளெல்லாம் திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் இத்தனை அரசியல் வீடியோக்கள் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேவைப்பட்டால் பேசுவேன். இதனால் நீ யார்கிட்டையாவது பேமெண்ட் வாங்கிட்டியா, யாராவது உனக்கு போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யாருக்கிட்டையும் பேமெண்ட் வாங்கலை, எனக்கு யாரும் போஸ்டிங்லாம் போட்டு தரேன்னு சொல்லலை. சமூகத்துக்கு ஏதாவது தீங்காக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த அரசியலே பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய நண்பர்களும் இந்த வீடியோவை பார்க்குற மக்களும் என்னை புரிஞ்சுக்கிங்க. இந்த சமூகத்தின் மீது இருக்கிற ஒரு அன்பின் காரணமாக தான் சமூகம் தவறான வழியில் போகுதே, அதுக்கு வந்து நல்ல வழியை காட்டணும். ஏன்னா எனக்கு தெரியுது இந்த வழியில் போனாக்கா சமூகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியை நான் மக்களுக்கு சொல்கிறேன் என்னோடய கருத்துக்கள் மூலமாக. வேறு எதுவுமே கிடையாது. என்னோடய சேனலில் இருக்க வீடியோவே பாருங்களேன், நிறைய சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், கடவுள் இருக்கிறாரா, ஏன் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும். அது ஏன் சாமி கும்பிட்றோம், உண்மையிலே கடவுள்லாம் இருக்காரா, பேயெலாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல்லே பேசியிருக்கிறேன். கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகம்லாம் பார்க்குறாங்க, ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறேன். அப்புறமேட்டு பெண்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். சமூகம் உங்களை எப்படி வந்துட்டு அடிமையாக்குது, நீங்கள் எப்படி விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறேன். அதனால் மக்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கிங்க. இந்த சமூகத்தின் மீது கொண்ட அன்பினால தான் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். இதில் இந்த சமூகத்தில் இருக்க எல்லா மக்களையும் நான் அன்பு செய்கிறேன். அப்படி மறுபடியும் சொல்கிறது இதுதான், இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதுனால மற்ற கட்சிகள்லாம் உனக்கு பிடிக்காதா, மற்ற கட்சிகள்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியானா கிடையாது. அந்த கட்சிகளும் நல்லா இருக்கணும், அந்த கட்சி தலைவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் என்னை கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். என்னை வந்து இதுக்குள்ளே போட்டு முத்திரை குத்தாதீங்க, நீ இந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முத்திரை குத்தாதீங்க. நன்றி.